கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள், நீங்க ஆண்டவரை பாடி துதித்து அவரை கீர்த்தனம் பண்ணுகிறீர்களா? அவரை மகிமைப்படுத்துகிறீர்களா? எவ்வளவு நேரமாக அவரை பாடி துதித்து அவரை கீர்த்தனம் பண்ணுகிறீர்கள்? ஏனென்று சொன்னால், இன்றைக்கு நீங்க இந்த சோசியல் மீடியாக்குள்ளே சினிமாவிலே விழுந்து கிடக்கிறீர்கள். சினிமாவை பார்க்கிறீர்கள், சினிமாவை பாடுகிறீர்கள். ஆண்டவரை தேடுவதில்லை, அவரை துதிப்பதில்லை, அவரை மகிமைப்படுத்துவதில்லை. அப்ப நாங்கள் இன்றைக்கு வேதத்திலே பார்க்கிற பொழுது சங்கீத புஸ்தகம் 104 அதிகாரம் 33 வசனத்திலே சங்கீதக்காரன் தாவீது ராஜா அழகாய் சொல்லி இருக்கிறார் பாருங்க. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமேன், அல்லேலூயா. அப்ப இந்த சங்கீதக்காரன் தாவீது ராஜா இருக்கிறார் தானே, இந்த தாவீது ராஜா, தாவீது ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவன். அப்ப இந்த ஆடு மேய்க்கிற சிறுவன் ஆடுகளை மேய்த்து கொண்டே அவர் ஆண்டவரை பாடி துதித்து அவரை கீர்த்தனம் பண்ணி கொண்டே இருப்பான். அவனுடைய வாயிலே எப்ப பார்த்தாலும் ஆண்டவரை பற்றிய துதிகளும் பாடல்களுமாகவே இருக்கும். அப்ப இந்த தாவீதை ஆண்டவர் பயன்படுத்தினார். கோலியாத் என்று சொல்லி ஒரு பெரிய வீரன் இருந்தான். அப்ப அவன் பலம் வாய்ந்தவன், அவனை யாராலுமே எதிர்க்க முடியாது, அவனை தோற்கடிப்பதற்கு யாருமே இல்லை. அப்ப இந்த தாவீதை பயன்படுத்தினார். தாவீதை ஒரு போர் ஆயுதமாக ஆண்டவர் பயன்படுத்தி இந்த கோலியாத்தை இந்த தாவீதை வைத்து கொன்றார், அவனை வென்றார். அல்லேலூயா. அது மாத்திரமில்லாமல் இந்த தாவீதை ராஜாவாக்கினார். அப்ப அதுதான் அவன் தாவீது ராஜா. அப்ப இந்த ராஜாவாக்கினார். அதே போல அவன் எந்த நேரமும் ஆண்டவரைத்தான் பாடுவான், அவரைத்தான் துதிப்பான், அவரைத்தான் கீர்த்தனம் பண்ணுவான். அதுதான் இந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் ஆண்டவரை பாடிக்கொண்டே இருப்பேன், அவரை துதித்து கொண்டே இருப்பேன், அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறான். அப்ப தாவீது ராஜா சொல்லுகிறதை போல நீங்களும் உங்களோட வாழ்க்கையிலே ஆண்டவரை பாடுங்க. நீங்க சோசியல் மீடியாவிலே இந்த சினிமாவை பாடிக்கொண்டிருப்பதை விட ஆண்டவருடைய பாடல்கள் இருக்கிறது, அதை பாடுங்கள், அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவரை துதியுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார். இந்த தாவீது ராஜாவை கொண்டு ஆண்டவர் எப்படி பயன்படுத்தினாரோ அதே போல உங்களையும் பயன்படுத்துவார். ஏனென்று சொன்னால் துதி கன மகிமைக்கு அவர் பாத்திரராக இருக்கிறார். அப்ப நிச்சயமாக நீங்கள் அவரை பாடி துதித்து அவரை கீர்த்தனம் பண்ணுகிற பொழுது அவருடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. அப்ப இந்த தாவீது ராஜாவை எப்படி பயன்படுத்தினாரோ, அவர் ஆடு மேய்ப்பவனை ராஜாவாக மாற்றியது போல உங்களையும் அவர் ஒரு நாள் நிச்சயமாக ராஜாவாக மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.